வருகிற ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி ஜனாதிபதி திரௌபதி முர்மு மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்க புதுச்சேரியை சேர்ந்த சர்வதேச பளுதூக்கும் வீரர் விஷால் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டு புதுநகரை சேர்ந்தவர் விஷால். இவரது தந்தை திருநாவுக்கரசு தீயணைப்புத் துறையிலும் தாயார் சுந்தரி அரசு பள்ளி ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகின்றனர். கலித்தீர்த்தால்குப்பம் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் BBA சுற்றுலா 2ஆம் ஆண்டு பயின்று வரும் விஷால் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 9 ஆண்டுகளாக நைனார் மண்டபத்தில் பயிற்சி மையம் நடத்தி வரும் மாஸ்டர் பாக்யராஜிடம் விஷால் பயிற்சி பெற்று வருகிறார். இவரது அகில இந்திய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 7 முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஜெர்மனி, மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். விஷாலின் விடாமுயற்சியையும் சாதனையையும் பாராட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்காக குடியரசு தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்க விஷால் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜுக்கு அழைப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த ஒரு மாணவர் தனது உடல் குறைபாட்டை தாண்டி விளையாட்டில் இமாலய சாதனை படைத்து ஜனாதிபதி மாளிகைக்கு செல்வது மாநில மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.